என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். டெக் கேட்ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக விற்கப்படுறது ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இரண்டாவது அதிகமாக விற்கப்படுறது ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம போட் Rockerz 400 இந்த ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல். இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருந்த நிறைய ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இல்லாமல் தான் லான்ச் ஆயிருந்து. கிட்டத்தட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ்லாம் நம்மளை ஒயர்லெஸ் ஆடியோ சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். அதனால நீங்கள் இந்த மாதிரி திடீர்னு ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வாங்கினேன்னு சூஸ் பண்ணுறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க தான் நான் இந்த வீடியோ பண்ணலாம்னு நினச்சேன். என் ஃப்ரெண்ட் ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேலில் தான் இந்த ஹெட்ஃபோனை வாங்கியிருந்தான். இதோட விலை என்ன, இப்போ இதை எப்படி வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும், இதெல்லாம் இந்த வீடியோட முடிவில் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்கை பார்க்கலாம். பாக்ஸில் எல்லா ஸ்பெக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் மியூசிக், அஃப்கோர்ஸ் ஒயர்லெஸ் மியூசிக்காக தான் இருக்கும். நான் சொல்லிட்டேன் இது ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்னு. அண்ட் கால்ஸ் ஆன் த கோ, உங்களால் இதில் மைக் கொடுத்துருக்கறனால உங்களால் இதிலே கால்ஸையும் பேச முடியும், உங்கள் ஃபோனில் வர கால்ஸை இதிலே பேச முடியும். அண்ட் இதில் நியோடினம் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவர்ஸ் வந்து உங்கள் ஹெட்ஃபோனோட பேஸ் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளேபேக் டைம் 8 மணி நேரம்னு சொல்கிறாங்க, 2 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட ஸ்டாண்ட் பை டைம் 100 hours சொல்கிறாங்க. இன்னும் வால்யூம் கண்ட்ரோல், ப்ளேபேக் கண்ட்ரோல்னு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. வெல், இதெல்லாம் உண்மையாக இருக்குமா? அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிற கலர் வேரியன்ட் பிளாக் அண்ட் ரெட், இதை தவிர கிரே அண்ட் க்ரீன், பிளாக் அண்ட் ப்ளூ, பிளாக், கார்பன் பிளாக், இன்னும் நிறைய கலர் வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெட்ஃபோனை கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்கிற நேரம் உங்களால் இதை ஒயர்டு ஹெட்ஃபோனாகவும் யூஸ் பண்ண முடியும். அதுக்காக ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்ஸ் கேபிளை ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா போட் லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு அட்ஜஸ்டபிள் இயர்பீஸ், எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபோல்டும் கூட பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதனால் நம்மளுக்கு கம்ஃபர்ட்னஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளேபேக் பட்டனும் நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங்கும் தனித்தனி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் அப் அண்ட் வால்யூம் டவுன் ஆட்டு கூட உங்களால் யூஸ் பண்ண முடியும். உங்கள் ஃபோனில் இதை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஹெட்ஃபோனை அதோட பவர் பட்டன் வச்சு ஆன் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணி அதில் ஸ்கேன் ஃபார் டிவைசஸ் கொடுத்து இந்த ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணால் போதும். அண்ட் இதை ஒயர்டாக யூஸ் பண்ணுறது அதோட ரொம்ப ஈஸி. அவங்க கொடுத்துருக்கிற ஆக்ஸ் கேபிளில் 2 சைடும் 3.5mm கனெக்டர் இருக்கும். ஒரு சைடு உங்கள் ஹெட்ஃபோனில் கொடுத்துட்டு இன்னொரு சைடு உங்கள் ஃபோனில் கொடுத்தா ஜஸ்ட் அவ்வளோதான், ப்ளக் அண்ட் ப்ளே தான். இப்போ சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதை விட நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்கிற ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குதான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. பட் இதோட சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ட் இதில் ஒரு சின்ன நோட்டிசபிள் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கும் ஆக்ஸ் கேபிளில் ஒயர்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டியில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இதை ஒயர்டாக யூஸ் பண்ணுறப்போ இதோட சவுண்ட் குவாலிட்டி நோட்டிசபிளாக கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ சவுண்ட் குவாலிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை, சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இப்போ இதோட நெகட்டிவ் சைட்ஸை பார்க்கலாம், அதாவது இதோட கான்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக். என்ன தான் மைக் கொடுத்துருந்தாலும் அதோட பிளேஸ்மெண்ட் மேலே இருக்கிறனால ஏதாவது சைலண்டான பிளேசஸில் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ரூமில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் நிம்மதியாக ஃபோன் கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி பேச முடியும். இதே இது நீங்கள் ஒரு க்ரௌடடான பிளேஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த மைக் வச்சு ஃபோன் பேசவே முடியாது. நீங்கள் இதை டிஸ்கனெக்ட் பண்ணி ஃபோனில் தான் பேசணும் திரும்ப. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட். என்னதான் இயர்பீஸில் சாஃப்ட் ஸ்பாஞ்செல்லாம் கொடுத்துருந்தாலும் ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே இதை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இட் வில் பர்ன் யுவர் இயர்ஸ். உங்கள் காதை எரியிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு அது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஓப்பன் ஸ்பேஸில் இது கொஞ்சம் தூரம் வரைக்கும் ப்ளூடூத் கேப்பபிலிட்டி இருந்தால் கூட நீங்கள் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போகிறப்போ உங்களால் சவுண்ட் டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் பார்க்க முடியும். என்னதான் 3000 rupeesன்னு இதுக்கு எம்ஆர்பி போட்டிருந்தா கூட இதை நார்மலாக விற்கிற ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1800 ரூபா தான். அண்ட் இது 1800 ரூபாய்க்கெல்லாம் நான் வாங்குறதுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். என் ஃப்ரெண்ட் இதை ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேல 1000 ரூபாய்க்கு வாங்கினா. அண்ட் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் அந்த ஆஃபரில், ஆனால் அமேசானில் 1100 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆஃபராக தான் எனக்கு தெரியுது. அண்ட் நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட லிங்க் இருக்குது, அந்த லிங்கில் போய் வாங்கினீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க.
நல்லா இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஏன் நல்லா இல்லைன்னு ஒரு கமெண்ட்டை போடுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.